ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல சாஃப்டாகவும் பட்டர் கப் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இது கூட நான் விப்பிங் ஐசிங்கும் பண்ணிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நல்ல ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். கேக் செய்கிறதுக்கு நான் இந்த பவுலில் 230 கிராம் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த மாவோட பேக்கிங் பவுடர் மிக்ஸ் ஆகிறதுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி இதை நான் நல்லா வடித்து எடுக்கிறேன். நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு யூடியூப்பில் ஃபஸ்ட்டில் வந்து காட்டும். இதில் 250 கிராம் பட்டர் ஆட் பண்ணிட்டு இது நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் பீட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் எப்போவுமே கேக் செய்யக்கொள்ளைக்கு பட்டர், மில்க், எக் இது மூணையும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க என்றால் ஏலியாவே வெளியே எடுத்து வச்சுட்டு நல்லா கூல் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் பீட் பண்ணி எடுங்க. அப்போ தான் கேக் இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக வரும். பட்டர் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பீட் ஆகி வந்துட்டுது. இப்போ நான் இதில் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் 230 கிராம் ஆட் பண்ணுறேன். இந்த சுகரை கொஞ்சம் கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு தான் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். இந்த சுகர் நல்லா கரைஞ்சி பட்டரோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பீட் ஆகி வரணும். பட்டரையும் சுகரையும் நல்லா சாஃப்டாக வரதுக்கு பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் இதில் எக் ஆட் பண்ணுறேன். 5 எக் ஆட் பண்ணணும். எல்லா எக்கையும் ஒரே அடியாக ஆட் பண்ணாமக்கி ஒவ்வொரு எக்காக ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சாஃப்டாக பீட் பண்ணி எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு எக் ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த எக் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பீட் ஆகி வந்ததுக்கப்புறமா செகண்ட் எக் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் 5 எக்கையும் ஒவ்வொரு செகண்டுக்கு ஒருக்கா ஒவ்வொரு எக்காக ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சாஃப்டாக பீட் பண்ணி எடுத்தேன். நீங்கள் இந்த மாதிரி பீட் பண்ணக்குள்ளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக் இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். எந்த அளவுக்கு பட்டரும் எக்கும் சுகரும் சேர்ந்து நல்லா பீட் ஆகி வருதோ அந்த அளவுக்கு கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். எக்கையும் நல்லா சாஃப்டாக வரதுக்கு பீட் பண்ணி எடுத்தாச்சு. நான் இந்த மாதிரி ஸ்பேஷுலாவால் நல்லா சேர்த்து விட்டுட்டு மறுபடியும் இதை பீட் பண்ணி எடுக்கிறேன். இதில் வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். வெனிலா எசன்ஸ் செட் பண்ணதுக்கப்புறமா மிச்சம் பீட் பண்ண தேவைன்னா கொஞ்சம் பீட் பண்ணினாலே போதும். இப்போ நான் ஏற்கனவே வடித்து வச்சுருந்தேன் இந்த கோதுமை மிக்ஸை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை பீட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் மாவு ஆட் பண்ண கொள்ளைக்கு எல்லா மாவையும் ஒரே அடி ஆட் பண்ணாமக்கி 3 தடவை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுங்க. இந்த மாவு மிக்ஸ் ஆகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக பீட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் செகண்ட் தடவை நான் இதில் மாவு ஆட் பண்ணிட்டு பீட் பண்ணி எடுக்கிறேன். இதையும் கொஞ்சமாக மிக்ஸ் ஆகிறதுக்கு பீட் பண்ணதுக்கு அப்புறமா மில்க் 50 கிராம் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஆகிக்கிற மாவையும் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா சாஃப்டாக பீட் பண்ணி எடுக்கிறேன். மா ஆட் பண்ணினதுக்கு அப்புறமா மிச்ச நேரம் பீட் பண்ணப்படாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மிச்ச நேரம் பீட் பண்ணிட்டு இருந்தீங்க என்றால் கேக் சாஃப்டாக வராது, திக்காக வந்துடும். மா ஆட் பண்ணினதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஒரே சைடுக்கு மட்டுமே பீட் பண்ணிவிடுங்க. 2-3 சைடும் பீட்டரை திருப்பி திருப்பி மிக்ஸ் பண்ணாமக்கி ஒரே சைடுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு வரதுக்கு மாதிரியே பீட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இன்னும் கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதை அப்படியே எடுத்து கப் கேக் ட்ரேயில் நான் ஊற்றி எடுக்கிறேன். இதே அளவை வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்றால் உங்களுக்கு இதில் 33 கப் கேக் வரும். இப்போ இதை அப்படியே எடுத்து அவனில் வைக்கிறேன். அவனை 180 டிகிரி செல்சியஸுக்கு ப்ரீஹீட் பண்ணிட்டு அவன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து வைக்கிறேன்.
ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் இதை அவனில் வச்சு எடுத்திக்கிறேன். இது நல்ல பேக்காகி வந்திக்குது. இது பேக்காகிக்கு தாண்டி செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூத் பீக்கை வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். இதில் ஒட்டாமைக்கு வந்துச்சுனால் இது நல்லா பேக்காகிக்குது. இது கொஞ்சம் நல்லா கூலானதுக்கு அப்புறமா நான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக வந்திக்குது, நல்லா சாஃப்டாக வந்திக்குது. இப்போ அடுத்தது விப்பிங் க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இதில் 1 கப் விப்பிங் க்ரீம் எட் பண்ணிட்டு ஐசிங் சுகர் 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி எட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து எட் பண்ணுங்கள். இப்போ இதை நான் நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா திக்காக பீட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நான் இதில் வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் எட் பண்ணிட்டு இதையும் நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பெர்ஃபெக்டாக நல்லா திக்காக பீட் ஆகி வந்திக்குது. இப்போ இதை அப்படியே எடுத்து ஐசிங் பேக்கில் எட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே நிறைய கேக் வெரைட்டி ரெசிபிஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னால் மேலே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே சாக்லேட் சிப்ஸை இந்த மாதிரி போட்டு விட்டேன். இது போட்டதுக்கப்புறமா எனக்கு பெரிய ஒரு லுக் கொண்டு விளங்கல. நான் அதுக்கப்புறம் சாக்லேட்டை கொஞ்சம் பவுடர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் அழகாகவே விளங்கிச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நான் கப் கேக் எல்லாத்துக்கும் ஐசிங் போட்டதுக்கப்புறமா வீடியோ எடுத்திருந்தேன். அந்த வீடியோ வந்து எனக்கு சேவ் ஆகிப்பட்டில்ல போல் டிலேட் ஆகிப்பட்டு இருந்துச்சு. ஃபோட்டோஸ் மட்டும்தான் நான் அதில் எட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.